அஞ்சுமே ஒரே வயசு. எல்லாமே 22, 23 கரை வர மாதிரி தான் இருக்குது. என் இருக்கிற மாடு 20 மாடுமே டாப் குவாலிட்டியான மாடு தான். அதில் பார்த்தீங்கன்னா HFலேருந்து 5மே டாப் குவாலிட்டியான மாடு. நல்லா காம்பு பாருங்க, அடிக்கு ஒரு காம்பு நல்லா பைப் மாதிரி பாருங்க. இந்த ரெட்டை முதுகு மாடு தான், நல்லா அகல முதுகு சரி சமமாக இருக்கும். இந்த சஞ்சயோட அப்பா காலத்துலேருந்தே மாடு வாங்கிட்டு இருக்குங்க. ஒரு மாட்டில் ஒரு சின்ன தவறு எதாவது இருந்தாங்கன்னா அனுசரித்து பண்ணி தருவாருங்க. அந்த நம்பிக்கையில் வந்துட்டு இருக்கோம். இன்னும் பாரு 2 நாள் கரை 25 லிட்டர் கேரண்டியாக வரும். இன்னும் 20 நாள் அவங்க கண்டு போட. இப்போ பை லூஸ் போடுங்க எவ்வளோ இருக்குது? குறைஞ்சது 30 வருஷமா. இங்கே 30 வருஷமாக வந்து மாடு வாங்க. ஆமாம், குறைஞ்சது மாதம் 10 மாடு வாங்கி போடுவோம் இவங்க கிட்ட. தலையத்துக்கு 22, 23 கறந்து மாடு. இதுக்கான 25 லிட்டர் கேரண்டியாக சுகராக வரும். அதுக்கான பயப்பட தேவையில்ல. அண்ணா வணக்கம். வணக்கண்ணா. சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் சஞ்சய் டெய்ரி ஃபார்மில் நம்ம வீடியோ எடுக்க வந்திருக்கோம். ஆமாங்கண்ணா. பொங்கல் முடிஞ்சு வாரத்தில் வந்திருக்கோம். ஆமாண்ணா. இந்த வாரத்தில் எத்தனை மாடுகள் இருக்குண்ணா நம்ம பண்ணையில்? இப்போ பண்ணையில் பார்த்தீங்கன்னா 20 மாடு இருக்குண்ணா. 20மே என்னென்ன மாடுண்ணா? HF இருக்குது, ஜெர்சி இருக்குண்ணா. ஓகேண்ணா. லாஸ்ட் வீக்கில் வந்து நம்ம பண்ணையில் வந்து 25 மாடுகள் இருந்துச்சு. ஆமாண்ணா. எல்லாமே சேல் ஆகிட்டு சேல் ஆகிடுச்சுண்ணா. எதுவுமே பார்க்க முடியல. இல்லைண்ணா. எப்படி போச்சுண்ணா போன வாரம்? பரவாயில்ல, பொங்கலுக்கு எல்லாமே எடுத்துட்டாங்கண்ணா. ஓகேண்ணா. ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொங்கலுக்கு முன்னாடி வந்து மாட்டோட ரேட்லாம் அதிகமாக இருந்துச்ச மாதிரி சொன்னாங்க ஒரு கஸ்டமர். ஆமாண்ணா. இந்த வாரம் எப்படி இருக்குண்ணா மாட்டோட ரேட்? அதிகமாக தானே இருக்குது, குறையில. மாடு கிடைக்கல. மாடு கிடைக்கல. பொங்கல்னால மாடு கிடைக்கல, யாரும் மாடு கொடுக்கல தோட்டத்தில் இருக்கவங்க. பொங்கல் கழிச்சு வர வாரங்களில் மாடு கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? மாட்டோட விலை இருக்குண்ணா. இருக்கு. இந்த வாரமே கம்மி தான்ண்ணா. ஓகேண்ணா. இந்த வாரமே கம்மி தான். ஓகே. இப்போ நம்ம கரண்ட்டாக நம்ம ஃபார்மில் எத்தனை மாடு இருக்கு சொன்னீங்க? இப்போ கரெக்டாக 20 மாடு இருக்குண்ணா. சரிங்கண்ணா. எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகே. எல்லாமே ஏற்றுங்களா ரெண்டாவது ஏற்று? மொதல் ரெண்டாவது ரெண்டுமே இருக்குண்ணா. சரிங்கண்ணா. இப்போ நம்ம பண்ணையில் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற மாடு என்னென்ன? ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா 6 புல்லாம். ஓகே. ரெண்டாவது கண்ணு தலைச்சனிலே 20 லிட்டர் கறந்த மாடு. சரி. சுழி சுத்தமான மாடு, கிராஸ் மாடு. எல்லா கிளைமேட்டுக்கும் அடாப்ட் ஆகும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாடு நல்ல மாடு, நல்லா குணமனமான மாடு. நல்லா காம்பு வருஷம் பாருங்க, நல்லா ரோஸ் காம்பு. நல்லா காம்பு பாருங்க, அடிக்கு ஒரு காம்பு நல்லா பைப் மாதிரி பாருங்க. ஏதோ தூரமாக இருக்குது. தூரமாக நல்லா கரை வரும். மிஷின் கரைக்கு நல்லா இருக்கும், கை கரைக்கு நல்லாயிருக்கும். ஓகே. யார் வேணாலும் ஹேண்டில் பண்ணலாம். நல்லா குணமனமான மாடு. நல்லா பை சுரக்க மாதிரி நல்லா ஃபுல்லாக இருக்கும். இது எவ்வளோ வேலைக்கு இருக்கும்? இது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 22, 23 இப்போ வரும். இந்த கண்ணுக்கு 22, 23 கேரண்டியாக வரும். ஓகே. அதுக்கு பயன்படுத்தா என்னன்னா ரெண்டாவது ஏற்றுனா ரெண்டாவது ஏற்று மாடு நல்ல மாடுனா. நல்லா சுழி சுத்தமான மாடு. சுழிக்கிளி எதுவுமே இல்லை. நெத்தியில் பாருங்க சுழியே கிடையாது. நெத்தியில் பாருங்க ஒரு வெள்ளை பாரு. இங்கே ஒரு இருக்கடி சுழி கரெக்டாக இருக்கும். எக்ஸ்ட்ரா சுழி எதுவுமே இருக்காது. நல்லா மெது சைனிங்கான உடம்பு. மாடு நல்ல மாடு, நல்ல எலும்புகனமான மாடு. நல்லா காம்பு வருஷம் பாருங்க, நல்ல காம்பு, ரோஸ் காம்பு. சுரக்கம் பாருங்கன்னு எவ்வளோ 10 to 15 நாள் ஆகும். நல்லா பை வந்தால் தான் கண்டு போடும். ஒன்றும் பயப்படுத்தாலும் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். மாடு நல்ல மாடு, நல்லா கிராஸ் பிரீடான மாடு. வாட்டர் பாருங்க, மாடு நல்லா நடையும் பாருங்க நல்லாயிருக்கும். நடக்கும், நல்லா சூப்பராக நடக்கும். எந்த வெயிலுக்கானாலும் தாங்கும். எங்கே வேணாலும் கட்டிக்கலாம், பிடிச்சிக்கலாம், நல்லா இருக்குண்ணா. தீனி தண்ணிக்கு மாடு நல்ல மாடு, நல்லா வெயிட்டான மாடு. ஓகே. பிடிச்சதும் நான் நம்பருக்கு கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாம்ண்ணா. மாடு இந்த வாரம் நம்ம பண்ணல HF அதிகமாக இருக்க மாதிரி இருக்கு. ஆமாம், HF இருக்குது, ஜெர்சி இருக்குண்ணா. 2 ஈக்குவலாக இருக்குண்ணா. சரிங்க. ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். மாடு நல்ல மாடு. ஓகே. ஒன்றும் பயப்பட தேவையில்ல. பண்ணக்காரங்க வீட்டு தேவை யார் வேணாலும் எடுத்துக்கலாம். நல்லா இருக்கும். டிகிரி ஃபேட்டில் நல்லா சூப்பராக வரும். ஒன்றும் பயப்பட தேவையில்ல. ஓகே. இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க விவசாயிகள் வந்து பொங்கல் டைம் வந்து மாடுங்க இவங்ககிட்ட இருக்காது அப்படின்னு யோசிக்கிறது வாய்ப்பு இருக்கு. சரி. ஆமாம், நம்ம கிட்ட எல்லா வாரமும் மாடு இருக்கு. எல்லா வாரமும் மாடு இருக்குண்ணா. எப்பயுமே 20 மாடு 25 மாடு கம்மி இல்லாமல் இருக்கும். ஓகேண்ணா. எப்பயுமே 25 மாட்டுக்கு மேலே தான் இருக்கும். இந்த 20 மாடு தான் இருக்குது. ஓகே. ஏன்னா லாஸ்ட் வீக் 25 இருந்தது. இந்த மாதம் மாடு கிடைக்கல. மாடு கிடைச்சா நாங்களும் எடுத்துருப்போம். மாடு ஒன்றும் கிடைக்கல. தோட்டத்துலேயும் மாடு இல்லை. சரி. சரிண்ணா. எல்லாமே நாங்களும் சுற்றி பார்த்து தான் எடுக்கிறோம். ஒன்றும் கிடைக்கல மாடு எதுவும். சரி. ஓகேண்ணா. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் பார்த்து ஒரு ரெட்டின் ஜெர்சிண்ணா. மாடு நல்ல மாடு. 4 புல் போட்டுக்கூடிய மாடு. 4 புல். ரெண்டாவது கண்ணு. 10 சுழி சுத்தமான மாடு, நல்லா கிராஸ் ஸ்பீடான மாடு. ஓகே. நல்லா 5 கருப்புலேருந்து ஒரு ரெட்டின் ஜெர்சி போகலான்னு நினச்சா இந்த மாடு எடுக்கலாம். 5 HF இருக்குது. நம்ம ரெட்டின் ஜெர்சி ஒன்று எடுக்கணும்னு நினச்சா இந்த மாடு தாராளமாக வாங்கலாம். ஓகே. ஏன்னா டிகிரி ஃபைடு பார்த்தீங்கன்னா சூப்பராக வரும். ஓகே. அதிக HFக்கும் அது டிகிரி ஃபைடு கம்மியாக வரும். இது பார்த்தீங்கன்னா நல்லா டிகிரி ஃபைடில் 40 ரூபாய்க்கு மேலே தான் வரும். மாடு நல்ல குணமனமான மாடு, கிராஸ் மாடு. ஓகே. நல்ல மாதிரி நல்ல குணமனம். திராட்சைக்கே ஒரு 17, 18 கறந்த மாடு. இந்த கணக்கு பார்த்தீங்கன்னா 20 லிட்டர் கம்மி இல்லாமல் வரும்னு ஒரு 20 நாள் அவங்க கண்ணு போட. ஓகே. 10 to 15 நாள் டு 20 நாள் ஒன்றும் பயப்பட தேவையில்ல. நல்லா கிராஸ் பீடான மாதிரி நல்லா காம்பு வருஷம் பாருங்க. நல்லா காம்பு கட்டு நல்லா மடி நேரம் நல்லாயிருக்கும். சுழி சுத்தமாக 4 வேறு மாடு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா என் உயரத்துக்கு இருக்கும். 4 புல்
நல்ல எலும்புகனமான மாடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாடு பிடிச்சிருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம என்ன பண்ண அனுசரித்து பண்ணி கொடுக்கலாம் விலையை. ஓகே. சொல்கிற வீடியோ பார்க்குறவங்க வந்து அப்படியே எந்த மாடு பிடிச்சிருக்கோ அப்படியே அந்த மாட்டோட ஸ்க்ரீன்ஷாட் அமிச்சோ இல்லை ரெண்டாவது மாடுன்னு சொன்னாங்களோ அவங்களுக்கு அப்படியே பண்ணி கொடுத்துலாம்ண்ணா. ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாடு நல்லா பாருங்க, நல்ல பெரிய மாடு, பெருவட்டான மாடு, முதுகு நல்லா பெருசாக மூணு ரெண்டு ரெட்டை முதுகு மாடுண்ணா. நல்லா அகல முதுகு, நல்லா அகல முதுகு பாருங்க, ரெண்டு சரி சமமாக இருக்கும். குறைப்புல இறப்புல எதுவும் கிடையாது. ஓகேண்ணா. 4 புல்லு தானே, 6 புல்லு கடம்பலாம் இன்னும் மாடு எக்ஸ்போர்ட் மாடு எந்த வேணும் மொட்டை மாடா. 4 புல்லுக்கு 7000 மாடு இருக்குது. ரெண்டாவது கன்று 20 லிட்டருக்கு வெளியே தான் கரை வரும். இந்தாண்ட வராது, 20 நாள் அவங்க கன்று போட. மாடு நல்ல மாடு, 4 புல்லு, சுழி சுத்தமான மாடு. எந்த கிளைமேட் வேணாலும் அடாப்ட் ஆகணும். மழையிலே கட்டி போடலாம், எதுவுமே ஆகாது. மழையில வெயிலில் கட்டி போடலாம், எதுவுமே ஆகாது. நோய் எல்லாம் தாங்குடி சக்தி உண்டு இந்த மாட்டுக்கு. ஓகே. பண்ணைக்கும் நல்லாயிருக்கும், வீட்டுக்கு நல்லா இருக்கிற மாதிரி. குணம் எப்படி இருக்குது குணமனத்தில் யார் வேணாலும் பீசிக்கலாம். சின்ன குழந்தைங்க கூட பீசிக்கலாம். ஒரு ரேட்டு காலத்துக்கு. காம்பு குட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. மிஷின் கறி கை கறி எல்லாமே எவ்வளோ காம்பு இருக்கு பாருண்ணா. யாரும் எதில் வேணாலும் பீசிக்கலாம். நல்லாயிருக்கும். மாடு நல்லாயிருக்கும், ஒன்றும் பயப்படுத்த வரல. மாடு அருமையான மாடு. இப்போ அடுத்த பார்க்கக்கூடிய மாடு செம்புத்தூர் கிராஸ் மாடுனா. நல்லா வெயிட்டான மாடு, தலைச்சனிக்கே 23 லிட்டர் கறந்த மாடு. நல்லா காம்பு பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க. நல்லா அடிக்கு ஒரு காம்பு, பைப்பில் ஊற்றுற மாதிரி. ஆனால் காம்பு பெருசாக இருக்குது. ஆமாண்ணா. கறவைக்கு வந்து கஷ்டமாக இருக்க மாதிரி ஃபீல். அதெல்லாம் பூங்காம்பண்ணா, தொட்டா கொடன்னு மோதனா போதுண்ணா. அப்படிங்களா? இப்போ மோதனா போதும், சும்மா லைட்டாக அடுத்தனா போதும், ஒரு பயிர் சொட்டும். லைட்டாக மோதனா போதுதான் பூங்காம்பு. இந்த கன்று 23 லிட்டர் கேரண்டியாக வரும். 25 சொன்னாங்க, 23 லிட்டர் கேரண்டியாக வரும். நல்லா பை பாருங்க, நல்லா சதுர கட்டு படி, இது மாதிரி பை சதுரமாக இருக்கணும். உள்மடி நல்லா கரை வெடிக்கும். 23 லிட்டர் வரும். கருங்காம்பு, காம்பு நல்லா கருப்பாக அவ்வளோ கருங்காம்பு பாருங்க எப்படி இருக்குது பாருங்க. நல்லா ரேட்டம் துரியாட்டா அவருக்கு மிஷினுக்கோ கை கறிக்கோ எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். ரெட்டை முதுகு மாடு. இது எவ்வளோ சொன்னீங்கன்னா எவ்வளோ கறக்குன்னு சொன்னீங்க? 23 லிட்டர் கேரண்டியாக வரும்ண்ணா. ஃபஸ்ட்டு கணக்கு 23 கறந்து வந்தாங்க, 21 கறந்து வந்தாங்க. இந்த கணக்கு மாதிரி அதே 23 கரை வரும். ஒன்றும் பயப்படுத்தாலும் நல்ல எலும்பு கனமான மாடு, ரெட்டை முதுகு மாடு, அது சுழி சுத்தமான மாடு. ரெண்டாவது கன்று இது கடம்பளை பாரு, சுழி சுத்தமான மாடு. நெத்தியில் ஒரு சுழி தான் இருக்கும், முதுகில் பாரு இங்கே ஒன்று தான் இருக்கும். இருக்க சொல்லி கரெக்டாக இருக்கும். தோட்டத்துலேயே இறந்த மாடுண்ணா. மிஷினு கறி கை கறிக்கு எது வேணாலும் நல்லாயிருக்கும். ரெட்டை முதுகு பாரு, நல்லா அகலம், நல்லா அகல முதுகு புரியுதுங்களா? நல்லா காம்பு பாருங்க, நல்லா பைப்பில் ஊற்றுற மாதிரி நல்லாயிருக்கும். மாடு நல்லா செம்பூத்தில் மாடு நல்ல மாடு. நல்லா பை பாருங்க, நல்ல பை எல்லாம் இன்னும் பை விரியும் நல்லா நல்லாயிருக்கும். நல்லா ஆம்படி 23 லிட்டர் கரை கேரண்டி ஒரு அனுக்கணும், பயப்பட தேவையில்ல. மாடு நல்ல மாடு. அடுத்தது இங்கே ஒரு கிராஸ் இருக்குது. ஆமாண்ணா, அதை பற்றி சொல்லுங்கள். செம்புத்து கிராஸ்னா 6 புல்லு, மீச கொம்பு. ரெண்டாம் கரை பார்த்தீங்கன்னா ஒரு 5 கம்மிலாம் வரும். இது பார்த்தீங்கன்னா நல்லா பை வரும். இது நல்லா ரோஸ் காம்பு. 15 கம்மிலாம் வரும். 6 புல்லு மாடுனா மீச கொம்பான மாடு, சுழி சுத்தமான மாடு. இது இன்னும் எவ்வளோ நாளில் கண்ணு போடும்? இன்னொரு 10 நாள் ஆகும் கண்ணு போட. இன்னும் 10 நாளாகவும் நல்லா மடி வரும். நல்லா குணமனமான மாடு. யாருனாலும் பீசிக்கலாம். நல்லா காம்பு பெருசாக மடிச்சிட்டு நல்லா மடிச்சிட்டு யாராலும் பீசிக்கலாம் நல்லா இருக்கும். இது செம்புத்தில் மீச கொம்பான மாடு. இது நல்லா ஒரு வீட்டு தேவையாளர்களுக்கு மட்டும் வாங்கினா போதுண்ணா. அது ஸ்டோருக்கு மட்டும் ஒரு மாடு வச்சுருக்குறோம், சின்ன பட்ஜெட் மாடாக இருந்தால் பரவாயில்ல, இதை எடுத்துக்கலாம்ண்ணா. ஒன்றும் பயப்பட தேவையில்ல. தேவைக்கு ஒரு மாடு வேணும் அப்படின்ற எடுத்துக்கலாம், ஒன்றும் பயப்பட தேவையில்ல. இது நல்லாயிருக்கும். 2 நேரம் 5 கம்மிலாம் வரும். மாடு நல்ல மாடு, மீச கும்பான மாடு. இது நல்லாயிருக்கும், ஒன்றும் பயப்பட. செம்பூத்தில் செவலை. நெத்தியில் பிறகு ஒரே ஒரு வெள்ளை இருக்கும், வேறு எதுவும் இருக்காது. நெத்தியில் மட்டும் ஒரு வெள்ளை இருக்கும். ஓகேண்ணா. ஃபார்மில் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கீங்க. ஆமாண்ணா. ஒரு வீடியோ கம்ப்ளீட்டாக ஒரு வீடியோ எடுக்க கூட முடியல. ஆமாண்ணா, ஆளுங்க வந்துட்டே இருக்காங்க. சரிண்ணா, 5ஆவது நம்ம பார்க்க போகிற மாடுண்ணா. இது பார்த்தா ஒரு ஜெர்சி மாடு, 6 புல்லு. ரெண்டாம் நீத்து நல்லா ஜெர்சியில் கிளிக்கும்பான மாடு, சுழி சுத்தமான மாடு. ரெண்டாம் கறவை பார்த்தீங்கன்னா ஒரு 25 லிட்டர் சொன்னாங்க. 20 லிட்டர் 22 கேரண்டி கொடுக்கலாம். ஓகேண்ணா. நல்லா பை தோரணை பாருங்க எவ்வளோ இருக்கு, இன்னும் 5 நாள் ஆகும். இந்த தோரணை ஃபுல்லும் பை ஃபுல்லாக வரும். 22 லிட்டர் கேரண்டி கொடுக்கலாம். மாடு நல்ல மாடு, நல்லா ஜெர்சி மாடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாடு நல்லா கிளிக்கும்பான மாடு, மாடு குணமனமான மாடு. யார் வேணாலும் பீசிக்கெலாம் பிடிச்சிட்டா நல்லாயிருக்கும். ஓகே, அவுத்து காட்டுங்கண்ணா. பால் நிறம் பாருங்கள், நல்லா பால் நிரம்பு எப்படி போதுமா. ரெண்டாவது கன்று 6 புல்லு. 25 லிட்டர் சொன்னாங்க. 22 லிட்டர் நம்ம கேரண்டி கொடுக்கலாம். மாடு நல்ல மாடு, நல்லா குணமனமான மாடு. ஏன் முக லட்சணம் பாருங்கள், கொட்டை மூஞ்சி, நல்லா கொம்பு, நல்லா லட்சணமான கொம்பு. இல்லை கட்டுத்தாரில் கட்டுனாலும் மாட்டை பார்த்தா நல்லா லட்சுமி கராயமாக இருக்கும். மாட்டில் அருமையான மாடு. எந்த மேடு பள்ளம் எது வேணாலும் ஏற்றிக்கலாம் பிடிச்சிடும் நல்லாயிருக்கும். எல்லாம் குதிரை மாதிரி தான் நடக்கும்னு பயப்பட தேவையில்ல. 6 புல்லு. மாடு நல்ல மாடு, நல்லா சுழி சுத்தமான மாடு. 22 லிட்டர் கேரண்டி கொடுக்கலாம். ஆனால் ஓகேண்ணா, மாடு நல்ல மாடு, யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம், நல்லாயிருக்கும். தீனி தண்ணிக்கு நல்லாயிருக்கும். ஓகேண்ணா. ரெட்டை முதுகு மாடு, முதுகு பாருங்க, நல்லா பரங்கி பழமாக ரெண்டு பக்கம் நல்லா பாருங்கள், சரிசமமாக இருக்கும். ஆமாண்ணா. நல்லா முதுகு பாருங்கள், நல்லா பாருங்கள், ஜாயின் நல்லா ரெட்டை முதுகு மாடு.
இன்னும் பிடிச்சதுன்னா நல்லா பிடிச்சிட்டு போக நல்லாயிருக்கும், யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். ஓகே, நான் அடுத்ததாக பார்க்க போகிற மாடுண்ணா. ஆமாம், நான் ஹெச்எஃப்ல கிராஸ் மாடுதான். ஓகே, பார்த்தீங்கன்னா டபுள் கலர் கருப்பில் ஹெச்எஃப் மாடு. ஓகே, மாடு நல்ல வெயிட் மாடு, ரெட்டை முதுகு கொண்ட மாடு, நல்லா ஆள் உயர மாடு. ஓகேண்ணா. 6 புல்லு. இன்னும் பாரு 2 நாள் கரை 25 லிட்டர் கேரண்டியாக வரும். இன்னும் 20 நாள் அவங்க கண்டு போட. பை லூஸ் போகிறோம் எவ்வளோ இருக்குது, 25 லிட்டர் கேரண்டியாக சாலிடாக கேரண்டி கொடுக்கலாம். மாடு நல்லா காம்பு வருஷம், மாடு நல்லா பாருங்கள் மடிச்சிட்டு. மாடு நல்ல மாடு, நல்லா எலும்புகனமான மாடு. இன்னும் 10 வருஷத்துக்கு வச்சுன்னா சுழி சுத்தமான மாடு. பல்லு பார்த்தீங்கன்னா 6 பல்லு. மாடு நல்லா வெயிட்டான மாடு. ஓகேண்ணா. வாடுற மாடு 2வது ஈத்துல 2வது ஈத்துண்ணா. தலையத்துக்கே 22 23 கறந்த மாடு. இதுக்கான 25 லிட்டர் கேரண்டியாக சுகராக வரும். அதுக்கான பயப்பட தேவையில்ல. நம்ம நல்லா கவனிச்சா எதே 25 அடுத்த மாதிரி 23 கூட ஒரு கம்மியாக கவனிச்சிங்கன்னா 25 லிட்டர் சேலிட்டே நம்ம கேண்டி கொடுக்கலாம். நல்லா ரோஸ் காம்பு மாடெலாம் நல்லா ஆள் வேறு மாடு. மாடெல்லாம் விரும்புவாங்க, இந்த ஆந்திரா பாட்டிங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விரும்புவாங்க மாட்டை பார்த்தா. மாடு நல்ல மாடு, எந்த வெயிலுக்கு மழைக்கு நல்லா அடிப்படிக்கு நல்லா தாங்கும். நான் அடுத்ததாக பார்க்கணும் ஹெச்எஃப்ல கிராஸ் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா செம்புத்து நெத்தியில் ஒரு வேலை, காலெல்லாம் வேலை, மடியெல்லாம் வேலை. இது பார்த்தீங்கன்னா 6 புல்லு. 2 நாள் கறவை பார்த்தீங்கன்னா ஒரு 22 லிட்டர் வரும். 20க்கு மேலே தான் வரும், கீழே வராது. மாடு நல்ல குவாலிட்டியான மாடு, எந்த வெயிலுக்கு மழைக்கு நல்லா அடிப்படிக்கு நல்லா தாங்கும். ஒன்றும் பயப்படுத்த தேவையில்ல. எல்லா மாடுமே நல்லா ரெட்டை முது மாடு. ரெட்டை முது மாடு மாடுனா எல்லாமே அது மாதிரி மாடு தான் தேர்ந்தெடுத்துட்டு வரும். நல்லா மடி செட்டு பாருங்க நல்லா வரும், நல்லா கருங்காம்பு. ஒன்றும் பிரச்சனை குறப்பொழு எதுவும் கிடையாது. மாடு நல்லா சுத்தமான மாடு. சரிங்க. நல்லா நைஸ் தோல், நல்லா கறவை வரைக்கும் ஒன்றும் பயப்பட தேவையில்ல. 6 புல் மாடு நல்ல மாடு. இந்த மாடு எந்த வெயில் மழைக்கு எல்லா கிளைமேட்டுக்கும் அடாப்ட் ஆகும். ஒன்றும் பயப்பட தேவையில்ல. முன்ன பண்ணால் அனுசரித்து பண்ணி கொடுக்கலாம். நேரில் வந்து முன்ன பண்ணால் அனுசரித்து பண்ணி கொடுக்கலாம். சரிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்மில் 20 மாடு இருக்குது. 20 மாட்டில் எந்த மாடனாலும் எடுத்துக்கலாம். முன்ன பண்ணால் அனுசரித்து பண்ணி கொடுக்கலாம். ஆனால் இப்போ உங்கள் பக்கத்தில் ஒரு 5 HF இருக்குது. ஆமாண்ணா. அப்படியே அந்த 5 HFம் பற்றி அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? பண்ணலாண்ணா. இது பாருங்க 6 புல்லு 2வது கண்ணு. இப்பதான் பார்த்தேன் இந்த மாதிரி. இப்பதான் பார்த்தோம். இதுவும் 6 புல்லு 2வது கண்ணு. ஓகேண்ணா. இதுவும் பாருங்க 6 புல்லு 2வது கண்ணு. இதுவும் பாருங்க 4 புல்லு 2வது கண்ணு. ரைட். இது 4 புல்லு 2வது கண்ணு. பாத்தீங்கன்னா 5மே இள வயசு மாடு, எதுவுமே பள்ளி சேர்ந்த மாடு கிடையாது. 5மே ஒரே வயசு, எல்லாமே 22 23 கரை வர மாதிரி தான் இருக்கு. மாடு எல்லாமே தரமான மாடு, 5மே தரமான மாடு. 5மே ஒரு பண்ணக்காரங்க எடுத்துக்கலாம், நல்லா இருக்குன்னு பயப்பட தேவையில்ல. மாடு எல்லாமே நல்ல மாடு தான். சூப்பர். எது வேணாலும் எடுத்துக்கலாம். என் ட்ரைவர் மாடு 20 மாடுமே டாப் குவாலிட்டியான மாடுனா. அதில் பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப்ல 5மே டாப் குவாலிட்டியான மாடு. சூப்பர். ஒன்றுமே படிச்சாலும் எல்லாமே நல்ல மாடுகள் இருக்குது, ஏதாவது எடுத்துக்கலாம். ஓகே. மாடு சூப்பரான மாடுண்ணா. சரிண்ணா. இப்போ இன்னும் பண்ணையில் எத்தனை மாடு இருக்குது? இன்னும் அதெல்லாம் 5 மாடு இருக்குண்ணா. அதெல்லாம் 5 மாடு இருக்குது. அங்கே ஒரு ஹெச்எஃப் இருக்குது, கண்ணு போட்டுருது காலையில், அது சனியாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா மோட்டி டைப்பான மாடுலாம். ஓகே. 2வது கண்ணு கடமளப்பு. 2 நேரம் பார்த்தீங்கன்னா 20 22 வரும். 20 சலிடாக வரும். இன்னொரு 5 நாள் அவன் கண்ணு போட. இந்த வாரத்தில் வந்து இந்த ஒரே ஒரு மோடி டைப் தான் இருக்குது. இது ஒன்று தானே மோடி டைப், இது எல்லாமே கொம்பு தானே இருக்குது. ஓகே. பார்த்தீங்கன்னா 20 சலிடாக வரும், அதில் குறையாது. 2வது நீத்து பார்த்தீங்கன்னா நெத்தியில் ஒரு வெள்ளம் இருக்குது, முது வெள்ளம் இருக்கும். செம்புத்து வெள்ளம்னு சொல்லுவாங்க, கருப்பள்ளின்னு சொல்லுவாங்க. சரி. அது குணமனமான மாடு, எந்த தீனி எது வேணாலும் சாப்பிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேஷர் மாடு நல்ல மாடு. சரி. பை சொல்கிற மாதிரி நல்லா ஃபுல்லாக இருக்குன்னு 20 நாள் கண்ணு போட. மாடு நல்ல மாடு, டாப் குவாலிட்டியான மாடு. முன்ன பண்ணால் அனுசரித்து கொடுக்கலாம் விலையில். பேசுகிறேன் முன்ன பண்ணால் அனுசரித்து பண்ணி கொடுக்கலாம், எந்த மாடனா எடுத்துக்கலாம். சரி. ஓகேண்ணா. மாடு எல்லாமே நல்ல மாடு. ஆனால் இன்றைக்கி இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பண்ணையில் எத்தனை மாடு இருந்துச்சுன்னா? 20 மாடு மேலே இருந்துச்சுண்ணா. 20 மாடு இருந்துச்சு சாலிடாக இருந்துச்சு. ஆனால் இப்போ இன்டர்வியூ முடிக்கும் போது எத்தனை? ஒரு 14 மாடு இருக்குண்ணா. 14 மாடு. 6 சேல் ஆயிடுச்சு. அண்ணா என் பேர் வந்து சக்திகுமார். நான் வந்து அக்ரி படிச்சிருக்கேன், இப்போ எம்எஸ்சி அக்ரி. சரி. நான் வந்து பார்த்தீங்கன்னா பெண்ணாகரத்துலேருந்து வரேன், தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரத்துலேருந்து வரேன். ஓகேண்ணா. பெண்ணாகரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நான் வாழப்பாடின்ற ஏரியாவுக்கு வந்திருக்கேன். சரிங்க. கிட்டத்தட்ட ஒரு 150 கிலோமீட்டர் வரும் பெண்ணாகரத்து நம்ம ஏரியாவிலேருந்து. ஓகே. மாடு பார்க்கலாம் தான் நான் வந்தேன். ஹெச்எஃப் மாடு இல்லைன்னா வந்து ஜெர்சி மாடு பார்க்கலான்னு வந்தேங்க. ஓகே. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 இடத்துல பார்த்தேங்க. சேலம் ஓமலூர்லாம் மாடு பார்த்துங்க. சரிங்க. வேலை கொஞ்சம் நம்மளுக்கு வந்து கட்டுப்படி ஆகிற மாதிரி தெரியல. அதனால் நான் யூடியூப்பில் ஆல்ரெடி இந்த ஃபார்மிங் பிஸ்னஸ்ன்ற யூடியூப் சேனலில் வந்து பார்த்தேங்க. பார்க்கும்போது விலை கொஞ்சம் கட்டுப்படி ஆகிற மாதிரி தெரிஞ்சுது. ஓகே. இந்த இடத்துல கொஞ்சம் மாடு நல்லாயிருக்கு, மாடும் கொஞ்சம் நம்மளுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு பெருங்குட்டு மாடாக கிடைக்குது. ஓகே. பால் இது மடி செட்டு எல்லாமே நம்மளுக்கு நல்லா இருக்கிறதுனால நாம் இங்கே மாடு வாங்குறதுக்காக இந்த ஏரியாவுக்கு வந்திருக்கோம். ஓகே. இதுக்கு முன்னாடி வேறு இடம் பார்த்தீங்க? பார்த்தோம். அங்கே என்ன வாங்கலை? அங்கே வந்து மாடு கொஞ்சம் ரேட்டுண்ணா, இங்கே விட ஒரு 10-15 ரேட்டு கூட. சரிங்க. அதனால் நம்மளுக்கு நம்ம வெயிலுக்கு கிளைமேட்டுக்கெல்லாம் செட் ஆகிற மாதிரி பார்க்கணும். பியூர் ஹெச்எஃப் வாங்கினா கொஞ்சம் நம்மளுக்கு வெயிலுக்கு தாங்காது. ஓகே. அதனால் நம்மளுக்கு கிராஸ் மாடை, நம்மளுக்கு ஜெர்சி மாடு இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், கறவும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இந்த மாடு வாங்கினேன். சரிண்ணா. இதுக்கு முன்னாடி நீங்கள் மாடு வச்சுருக்கீங்களா? வச்சுருக்கேன். நான் ஆல்ரெடி 4 மாடு வச்சுருக்கோம். ஓகே. வச்சுருக்கோம். 4 மாடு இருக்குது. நம்மளது ஹெச்எஃப் இருக்குது, ஹெச்எஃப் கிராஸ் எல்லாம் வச்சுருக்கோம். எல்லாமே கறவையில் இருக்குது. எல்லாம் கறவை இல்லை, இப்போ எல்லாமே செனை. ஓகே.
ஆனால் இப்போ இதே இடத்துல வந்து நிறைய மாடுகள் இருக்குது. ஹெச்எஃப் கிராஸு, ஜெர்சி கிராஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் விட்டு இந்த 2 மாடு வாங்குறதுன காரணம் என்ன? இது ஒன்றும் இல்லைண்ணா, நம்ம என்னென்னா தலையீத்து கிடாரே நம்ம 4 பல்லு பார்த்து வாங்குறதுனால அதெல்லாம் 6 பல் இருக்கு. 3வது ஈத்து 2வது ஈத்துக்கு மேலே இருக்குது. இது வந்து நமக்கு 2வது ஈத்து. நம்மளுக்கு 2வது ஈத்து வாங்கினா நம்மளுக்கு இன்னும் ஒரு 5-6 வருஷத்துக்கு மாடு நல்லா வரும். சரிங்க. உழைக்கும். அதனால் வந்து நாங்கள் இந்த 2வது ஈத்தை வாங்கியிருக்கோம். சரி, பார்த்து வேறு என்னென்னா பார்த்தீங்கன்னா இந்த மாட்டில் வேறு என்னென்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுழி பார்க்குறேங்க. ஒரு சுழி இருக்கு, நெத்தியில் ஒரு சுழி, 2 சுழி. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மடி செட்டு நல்லா இருக்குது. மடி செட்டு. அப்புறம் காம்பு வந்து நம்மளுக்கு பட்டன் காம்பு. ஓகே. இது கறவைக்கு நம்மளுக்கு மிஷின் கறவைக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். மிஷின் கறவை யூஸ் பண்ணலாம், கை கறவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக வெயிலுக்கு தாங்கும். வெயில், மழை, கிளைமேட் எல்லாம் ஜில்லுக்கு கூல் கண்டிஷனுக்கு எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். சரிங்கண்ணா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம இதை சூஸ் பண்ணோண்ணா. சரிங்கண்ணா. இப்போ நீங்கள் தர்மபுரியிலேருந்து வரேன்னு சொன்னீங்க. ஆமாம். இதே மாடு தர்மபுரி சந்தையிலையோ இல்லை சுற்று வட்டாரத்தில் வாங்கினா எவ்வளோ ஆயிருக்குண்ணே? இது எனக்கு அந்த இது தெரியலண்ணா. அந்த பக்கம் இருக்குண்ணா. இது ஒரு என்ன இதை விட ஒரு எக்ஸ்ட்ரா தான் ஒரு 10,000-15,000 கூட வந்திருக்கும். ஓகே. உங்களுக்கு அதோட கம்பேர் பண்ணும்போது பண்ணும்போது நம்மளுக்கு ரேட்டு கொஞ்சம் பரவாயில்ல, கட்டுப்படி ஆகுது. ஓகேண்ணா. ரேட்லாம் எப்படி அனுசரித்து கொடுத்தாங்களா? நல்லா அனுசரித்து கொடுத்தாங்க. சரி, அதிலலாம் குறை இல்லை. சரிண்ணா. வேறு என்ன சொல்லுறீங்களா? வேறு ஒன்றும் இல்லைண்ணா, மாடு நல்லா இருக்கு. யாருனாலும் வந்து வாங்குங்க. நல்லா இருக்கு. இந்த கிளைமேட்டுக்கு வெயிலுக்கு ஏற்ற மாடு எல்லாமே இங்கே தரமாக இருக்கு. ஓகே. இப்போ இந்த மாடுகளும் வந்து வியாபாரிகள் பார்த்துட்டு இருக்காங்க. விலை ரேட் பார்த்துட்டு தான் இருக்காங்க. உடனே இந்த மாடுகள் வேணும்னா டிஸ்பிளே நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். அனுசரித்து என்ன பண்ண பண்ணி கொடுக்கலாம். சரிங்கண்ணா. சொல்கிற வேலை ஃபிக்ஸ்டு ரேட்டு கிடையாது. அனுசரித்து பண்ணி கொடுக்கலாம். 14 மாடுமே இருந்தாலும் நல்லாயிருக்கும். ஒன்றும் பயப்பட தேவையில்ல. சரி, ஓகே. மாடு எல்லாமே சூப்பராக எல்லாமே ஆவரேஜாக வந்து 23லேருந்து 20க்கு மேலே தானே இருக்குது எல்லாமே கறவைங்க. 20 கீழே ஒரு மாடு 2-3 மாடு தான் இருக்குது. சரிங்க. அது பார்க்கல அதிக கறவை மாடு மட்டும் தான் நான் பார்த்துருக்கோம். ஓகேண்ணா. இந்த வாரம் நம்ம பண்ணையில் இருக்கிற மாடுகள், அதோடைய கறவை திறன் எல்லாத்தையும் நீங்கள் டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. ஸோ அடுத்த வாரம் நம்ம பண்ணையில் என்னென்ன மாடுகள் வரும், ஸோ அதை பற்றின முழு டீட்டெயில் வந்து அடுத்த வாரம் பார்க்கலாண்ணா. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றிண்ணா. நன்றிண்ணா.